சிலர் பார்க்குறாங்க, நல்லா இருக்கு சொல்கிறாங்க. சிலர் கமெண்ட்ஸில் சரியில்லைன்றாங்க. ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இந்த கமெண்ட்ஸில் என்ன செய்கிறாங்கன்னா பாவம், ஐயா என்னையா இருந்தாலும் உருட்டுறான்றாங்க. சிலர் ஆகா பிரமாதம் சார் உங்க சாருன்றாங்க. நான் அதை பற்றி தவறாக சொல்லலை. காரணம் ஏன்னா கமெண்ட்ஸ் பார்க்கணும், போடணும். போட்டால் தான் நல்லது. தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். ஆனால் தெரியாத சும்மானா இது தப்பு அது தப்பு, அதை பற்றி சின்னதாக ஒன்று சொல்கிறேன். ஒரு அரண்மனையில் ஒரு ஓவியன் ஒரு யானையை வரைஞ்சி வச்சான். நல்லா அழகாக பிரமாதமாக அரசனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிறவங்கள பார்த்து, டேய் இதில் ஏதாவது குறை இருக்கா வந்து சொல்லுங்க அப்படின்றாரு. இதை பற்றி சொல்லுங்கன்றாரு. அங்கேருந்து ஒருத்தன் வந்தான், ஐயா மகாராஜா இந்த யானைக்கு வால் ஏதோ ஒட்டை குச்சி மாதிரி போட்டுருக்கிறான், அது சரியில்லை. சரி நெக்ஸ்ட் இன்னொருத்தர். அங்கேருந்து ஒருத்தன் வந்தான், காது என்னங்க முறை மாதிரி பெருசா போட்டு விட்டான், பெருசா இதை கொஞ்சம் சின்னதாக்கணும். இன்னொருத்தன் வந்தான், துதிக்கை என்னங்க நீட்டாக போகுது, அது கொஞ்சம் பெண்டா ஷேப்பாக வரணும். இப்படி குறை சொல்லினே இருந்தானுங்க. அப்போ அரசன் என்ன சொன்னா, குறை சொன்னவங்கள ஒருத்தனை கூப்பிட்டு, இந்தாடா குடி, நீ வரையடா, நீ வரைஞ்சி காட்டுறா அப்படின்னா. உடனே அவன் தலையை செஞ்சுக்கிட்டேன், மண்ணா எனக்கு குறை சொல்லதான் தெரியும், வரைய தெரியாதுன்னா. அந்த மாதிரி குறைய சொல்லிடலாம், செய்யணும், செய்து காட்டணும். சும்மா இது சரியில்லை அது சரியில்லை ஏதோ நானும் சொல்றதுல தப்பு. அது உனக்கு தெரியுமா, வா நீ எழுது செய்யி, நீ போடு ஒரு பதிவு, 10 பேர் பார்க்கட்டும். உன் பதிவுலயே 8 பேர் என்ன சொல்றான், 10 பேர் என்ன சொல்றான், அதெல்லாம் கூட பாரு. அதனால போட்டிக்காதீங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தப்புனா தப்பு சொல்லலாம், உருட்டுறான் பெறட்டுறான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியாதது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இப்ப சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அஸ்ட்ராலஜின்றது ஒரு ஓஷன், கடவுள். அந்த கடல் நீந்திக்கின்னே தான் போகணுமே தவிர அதை கடல் ஏறினவ யாரும் இல்லை. அதனால நீங்க பொறுமையா பாருங்க. தப்பு இருந்தா சார் இந்த மாதிரி தப்பு இருக்கு அந்த மாதிரி சொல்லுங்க. ஏதோ ஒன்று ஐயோ அவர் பாவம், அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு செய்யறாரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க யாரையுமே. இந்த ராகு கேது பயிற்சியில இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ராகு மீனத்துல இருக்கு, மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வரப்போகுது. வாக்கியம் படி 26/4/25 இந்த மாதம் வருது. திருக்கணிதம் படி 18/5/25 வருது. சரி, இதுலயே பாருங்க, எதை குறை சொல்லுவீங்க?